ஆராதிக்கிறதுனால அழுகையே வராதுன்னு நினைச்சிடாதீங்க. ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால கஷ்டமே வராதுன்னு நினைக்காதீங்க. என்ன பண்றது, நீங்க ஆராதிக்க ஆராதிக்க ஆண்டவருக்கு உங்களை பிடிச்சி போன மாதிரி கஷ்டத்துக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிரும். சொல்லுவாங்கல்ல, விடாது கருப்பு. ஆமா, நீங்க என்ன பண்ற கூடாதுன்னா அதை பார்த்து பயந்துடக்கூடாது. அல்லேலூயா. நீங்க சந்தோஷப்பட்டுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கும் என்ன பிடிச்சிருக்கு, சாத்தானுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. மீட்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு நாளும் சோர்ந்து போகவோ துவண்டு போகவோ அவசியம் கிடையாது. ஆனா சோர்ந்து போகிற மாதிரி 1000 சம்பவங்கள் நடக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பசங்க பரீட்சை எழுதுறாங்களா கேளுங்க. பரீட்சை எழுதுறாங்களா, டெஸ்ட் எதை எழுதுறாங்களா? இல்ல சில பேர் பிள்ளைங்களை எழுதி முடிச்சுட்டு இருப்பாங்க. ஆமா, டெஸ்ட் பரீட்சைய பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? சித்திரவதை. ஆனா அந்த பரீட்சை தான் தேர்வு செய்யும். ஒரு வருஷம் ஃபுல்லா மம்மி ஸ்கூல் போயிட்டு வர மம்மி, பாய் மம்மி. மம்மியும் டிபன் பாக்ஸா கொடுத்து அனுப்பும், ஃபீஸா கட்டும், அது கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கும். அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா அதனுடைய போஷி எப்ப தெரியும்னா பரீட்சையில தான் தெரியும். பக்கத்துல பார்த்து சொல்லும், ஆண்டவரும் உன்னை ஆசீர்வதிச்சு ஆசீர்வதிச்சு உன்னை எப்படி கொழக்கு முழக்குன்னு ஆக்கி வச்சிருக்காரு பாரு. நல்லா ஆண்டவர் உன்னை எப்படி சூப்பரா ஆக்கி வச்சிருக்காரு பாரு. ஆனா நீ உறுதியா இருக்குன்னு எப்ப தெரியுமா தெரியும்? உன் ஆபத்துல தான் தெரியும். ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல அறியாத நாட்கள் என் ஜெபம் எப்படி திரும்ப இருந்தது, ஒரு கஷ்டமும் எனக்கு வந்துடக்கூடாது ஆண்டவரே, ஒரு துக்கமும் எனக்கு வந்துடக்கூடாது. என் ஜெபம் தனிமையா, என் பர்சனல் நான் சொல்றேன். இப்போ என் ஜெபம் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, வரட்டும் ஆண்டவரே பாத்துக்கிறேன், வரட்டும் கோலியாத்து கூட வரட்டும். பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ எத்தனை சிங்கத்தை கிழிச்சாலுமா, நீ எத்தனை கரடியை கிழிச்சாலு. பக்கத்துல பார்த்து சொல்லு, பக்கத்து வீட்டுல இருக்கிறவளைய வாயை கிழிச்சாலா நீ? எத்தனை பேய் பிசாசே கிழிச்சிட்டு வந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகள் மிரண்டவே கூடாது. ஏன்னா நமக்கு ரிசல்ட் தெரியும். முற்றும் ஜெயம் கொள்ளுவோம். நிர்வாணமோ நாசமோசமோ பசியோ பஞ்சமோ பட்டணமோ பட்டினியோ உபத்திரவமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே சாதாரண ஜெயம் அல்ல, முற்றும் ஜெயம். more than conquerors. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த தலைவலிக்கெல்லாம் கவலைப்படுறது, இந்த கஷ்டவர்த்தத்துக்கெல்லாம் கவலைப்படுறது தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நீ ஜெயிக்க பிறந்த பிள்ளை, நீ சாதிக்க பிறந்த பிள்ளை, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. இந்த கஷ்டம் உன்னை ஒன்னும் பண்ணிராது, பயப்படாத. இந்த வியாதி உன்னை ஒன்னும் பண்ணிராது, பயப்படாத. இந்த நெருக்கம் உன்னை ஒன்னும் பண்ணிராது, பயப்படாத. ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, இவன் குருடனாய் பிறந்து விட்டானே, இது யார் செய்த பாவம்? பக்கத்துல பார்த்து கேளுங்க. வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துச்சா, யார் செய்த பாவம்? மண்டையை போட்டு குழப்பிக்காத. ஆண்டவர் சொல்றாரு, இது அவன் அப்பா செஞ்ச பாவம் இல்ல, அவன் அம்மா செஞ்ச பாவம் இல்ல, இவன் செஞ்ச பாவம் இல்ல. இந்த பிரச்சனை வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, உபத்திரம் வந்துருச்சு, நெருக்கம் வந்துருச்சுன்னா தேவ மகிமை வெளிப்பட போது. 2 கரத்தை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. தேவ பிள்ளையே, நீ கஷ்டத்தின் பாதையில் சென்று கொண்டிருப்பாயே, ஆனால் இந்த நாள் தேவ மகிமை உன் லைஃப்ல வெளிப்படுற நாள். இந்த நாள் உன் சத்துருக்கள் மத்தியிலே தேவன் உனக்கு ஒரு பந்தை ஏற்படுத்துகிற நாள். இந்த நாள் உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற நாள். நீ வெற்றி பெறுகிற நாள், நீ சுதந்தரிக்கிற நாள், நீ முன்னேறுகிற நாள், நீ கனம் பெறுகிற நாள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதர்கள் பாக்கியவான். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேல் மக்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அவங்க அதை ஃபார்ம் பண்ணாங்க. இஸ்ரவேல் தேசத்தை ஃபார்ம் பண்ணி
உலகத்தில் சிதறியிருந்த யூதர்கள் எல்லாம் இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து குடியிருக்க ஆரம்பித்தார்கள். சின்ன தேசம், வரலாற்று உண்மை நான் சொல்லுகிறேன். சின்ன தேசம், குட்டி தேசம். சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் எதிரிகள் நாடு. ரொம்ப வறட்சி நிறைந்த ஒரு தேசம் அது இஸ்ரேல் தேசம். நீர் வசதி இல்லாத ஒரு தேசம். அங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கலிலேய கடல்னு ஒரு கடல் ஒண்ணு இருக்குங்க. அங்க நம்ம புழல் ஏரி இருக்கு பாத்தீங்களா, அதை விட சின்னதா இருக்கும். அதான் உங்களுக்கு நீர் ஆதாரமே. சின்ன கடல், கலிலேய கடல், சின்ன கடல். யோர்தான் நதின்னு ஒண்ணு இருக்கு. அந்த நதி கூட பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் நல்ல வாட்டர் இருக்கும், பாதி வந்து பாத்தீங்கன்னா அது சொல்லுவாங்க உப்பு கடல் சொல்லுவாங்க. சால்ட் கண்டென்ட் ரொம்ப ஓவரா இருக்கும். ஆளு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கடல்ல மிதப்பாங்க. அப்படி அந்த தண்ணியை உபயோகப்படுத்த முடியாது. அந்த தண்ணிக்குள்ள கடல் உயிரினங்கள் கூட வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தேசம், பஞ்சம் நிறைந்த தேசம் ஒரு காலத்துல, வறட்சி நிறைந்த தேசம் ஒரு காலத்துல, நீர்வளம் இல்லாத தேசம், மலைகள் நிறைந்த தேசம், அதாவது பாறைகள் நிறைந்த ஒரு தேசம். இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்களா, ஆண்டவரே எங்களுக்கு உதவி வேணும், நாங்க விவசாயம் பண்ணணும், ஒரு வறட்சி நிறைந்த ஒரு தேசத்துல இருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அங்க இருந்ததான தலைவர்கள்லாம் முடிவு பண்ணாங்களா, அண்டை நாட்டிலிருந்து நாம் தண்ணி சப்ளை வர வைக்கலாம் அப்படின்ட்டு சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளிடத்துல பேச்சுவார்த்தை நடத்தினார்களாம். அவன் சொன்னானா, தண்ணியா ஒரு சொட்டு கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். இவங்க என்ன திரும்ப பண்ணாங்க, பக்கத்திலிருந்தும் ஆதாரம் இல்லை, தன் சொந்த தேசத்திலிருந்தும் ஆதாரம் இல்லை, எப்படி நாங்க எப்படி விவசாயம் பண்ண போறோம், எப்படி நாங்க சொல்லி உபவாச நாளை நியமித்தார்களாம். சாபத் டேல உபவாச நாளை நியமித்து ஜெபித்தார்களாம். ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட நான் சொல்றேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு விஸ்டம் கொடுத்தாராம். என்ன ஞானம் தெரியுமா கொடுத்தாரு? நீர் பாசன வசதி, அதாவது சொட்டு நீர் பாசன வசதி. அந்த ஜெபித்த தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாராம் பாருங்க. உலகத்திலேயே சொட்டு நீர் பாசனத்தை கண்டுபிடித்தவன் இஸ்ரவேல், யூதர்கள். அவன் செடியை நட்டு அங்க ஒரு வேலையை பார்ப்பான். அது என்ன நடக்கும்னா, இரவில் வரக்கூடிய பனிகள் அப்படியே தண்ணியா கன்வெர்ட் ஆகி அந்த செடிக்குள்ள ஊத்திக்கிட்டே இருக்குமா. அவன் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. அது மாதிரி அந்த வறட்சியான தேசத்துல இப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, சுற்றி இருக்கக்கூடிய உலக தேசம் மிரண்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு இவன் ஒண்ணு நட்டான்னா, விவசாயம் பண்ணான்னா அது செழிப்பா வளருதான். திராட்சை தோட்டத்தை வச்சா செழிப்பா வளருதான், ஆரஞ்சு பழத்தை வச்சா செழிப்பா வருதான், அத்திய வச்சா செழிப்பா வருதான், எதை வச்சாலும் செழிப்பா வருதான். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, வேர்ல்டு மார்க்கெட்ல இஸ்ரேல்ல இருந்து என்ன ப்ராடக்ட் வருதோ அது அடுத்த half an hour 2 ஹவருக்குள்ள காலி ஆயிருமா. இஸ்ரேலுடைய ஆரஞ்சு ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்றாங்க. இப்போ இஸ்ரேல் இருந்து வரக்கூடிய பேரீச்ச பழம் டேட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இஸ்ரேல் இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கனி விருட்சங்கள், காய்கறிகள் தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா தேவன் இன்னைக்கு மாத்தி வச்சு உலக அரங்கத்திலேயே அவனை மேன்மைப்படுத்தி சுற்றி இருக்கக்கூடிய சத்துருக்களை மிரள செய்த தேவன் நீ ஆராதிக்கிற தேவன். 1000 கைகள் விட்டாலும் ஆண்டவருடைய கைவிடாத மறந்துடாத பிள்ளையே. உன்னை சுற்றி 1000 ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் ஆண்டவரே உம்மில் நான் பலன் கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கையில விழுந்து பாரு. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் மிரண்டு போகக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உன் பேரை பெருமைப்படுத்துவாரு. உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பாரு. நீ இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. நீ உன் வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்கிறதே உனக்கு ஒரு காலம் கஷ்டமா இருந்திருக்கலாம். ஆனா இனி வருகிற காலத்துல நீ அநேக தேசங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உன்னை பெருக்கமடைய செய்வார். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து சுத்தி இருக்கிறவன் மிரள்றாங்க. உன்னை பார்த்து பரியாசம் பண்ணினவர்கள் பயப்படுகிற நாட்கள் இனிமேல் வரும்.
உன்னை பார்த்து அவதூறு பரப்பினவர்கள், உன்னை குறித்து மேன்மையாய் பேசக்கூடிய நாட்கள் வரும். உன்னை குறித்து மட்டமா எண்ணியவர்கள், மட்டமாய் பேசினவர்கள், உன்னோடு கூட தேவன் இருக்கிறார் என்று என்னமோ தெரியல, அவங்க கிட்ட ஒரு சக்தி இருக்கு, என்னமோ தெரியல, அவங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, என்னன்னு தெரியல, அவங்க செய்யறது வாய்க்குது, என்னன்னு தெரியல சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உன் மேல வச்ச மகிமையை வெளியரங்கமாக்குவார். கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிக்கும், கர்த்தருடைய மகிமை உன் மேல வெளிப்படும். சுற்றி இருக்கக்கூடிய கண்கள் பார்த்து பிரமிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனிதர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன செய்வார்களாம்? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. சுற்றி இருக்கிற தேசம் ஹெல்ப் பண்ணல. நம்ம தேசம் பாருங்க, தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருக்கோம் வற்றாத நதி ஓடுது, 26 நதி ஓடுது. இந்தியாவில் சொல்றாங்க எத்தனையோ நதி ஓடுது. ஆனா நம்ம எங்க திரும்ப கடன் வாங்கிட்டு இருக்கோம்? அங்கிருந்து இங்கிருந்து. இந்த கத்திரிக்காய் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டா பெங்களூர்ல இருந்து வந்ததுன்றாங்க. ஏன்பா, நம்ம ஊர்ல தான் நிறைய ஜீவ நதியெல்லாம் இருக்குன்றாங்க. எங்கெங்க இருந்தோ கடன் வாங்கிட்டு இங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அங்க ஒரு நதியே கிடையாது. அவன் கண்ணு கர்த்தரையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு. அவனுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது. அவன் ஆண்டவரே நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் அல்ல அல்ல குறையாத ஆசீர்வாதத்தால் அவனை நிரப்புறான். அழுகையின் பள்ளத்தாக்கு தான் பயந்து விடாத தேவ பிள்ளையே, கண்ணீரின் பள்ளத்தாக்கு தான் மிரண்டு விடாத தேவ பிள்ளையே, வருத்தத்தின் பள்ளத்தாக்கு தான் சோர்ந்து போகாத தேவ பிள்ளையே. நீ உருவ நடந்தாலும் பரவாயில்லை, அதை தேவன் உனக்கு நீரூற்றாய் மாற பண்ணுவார். மழையும் குளங்களை நிரப்பும், ஆசீர்வாதமான மழை பொழியும். பரத்தின் தேவன் உன்னை நிரப்புவார். அப்படி துதிக்கிறவர்கள், ஆலயத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள், ஆலயத்தோடு உறவு கொள்ளுகிறவர்கள், 7ஆம் வசனம் சொல்லுது, பக்கத்துல பார்த்து சொல்லு, நல்லாதான் இருக்கீங்க ஆளு, இதோட ஸ்டாப் ஆயிராது, இதை விட இன்னும் பெட்டர் ஆவீங்க. பலத்தின் மேல் பலன், வல்லமையின் மேல் வல்லமை, ஆரோக்கியத்தின் மேல் ஆரோக்கியம், ஆற்றல் மேல் ஆற்றல், சந்தோஷத்தின் மேல் சந்தோஷம். ஒரு ஆசீர்வாதம் முடிவதற்குள் இன்னொரு ஆசீர்வாதம் இந்த வருஷம் உன் வீட்டில் நடக்க போகுது. ஒரு சந்தோஷம் முடிவதற்குள் இன்னொரு சந்தோஷம் இந்த வருஷம், இந்த 2024ஆம் வருஷம். ஒரு சந்தோஷம் முடிவதற்குள், ஒரு நன்மை முடிவதற்குள், ஒரு ஜெயம் முடிவதற்குள், ஒரு பிளஸிங்ஸ் முடிவதற்குள் இன்னொரு சந்தோஷம் என்று அடுத்த அடுத்த அபார நன்மைகளை நீ காணும்படி கர்த்தர் செய்வார். என் நாட்டப்பட்டவர்கள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், பலன் மட்டுமல்ல பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார். 8 சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், யாக்கோபின் தேவனே செவிகொடும். 10ஆம் வசனத்துல சொல்றாரு, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெறுவதற்கு எங்க ரூட் ஆண்டவருடைய ஆலயத்தோடு, எங்க ரூட் தேவ சத்தத்தோடு, தேவ சித்தத்தோடு, தேவ சமூகத்தோடு, தேவ தொடர்போடு இணைக்கப்பட்டதனால அவர் சொல்றார், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன். தேவ மகிமையை நான் தெரிந்து கொள்வேன். தேவனுடைய பிரசன்னத்தை நான் தெரிந்து கொள்வேன். தேவ சமூகத்தை நான் தெரிந்து கொள்வேன். எத்தனை பேர் நம்ம ஆமென் சொல்றோம்?